இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ஹலோ, என்ன பண்றீங்க? சும்மா அப்படியே என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு. ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்து கட்டுறீங்க. ஓகே ஓகே, அப்படி போட்டணும். சீக்கிரம் பலூனை கட்டுப்பா, எல்லாரும் வந்துருவாங்கல்ல. ஹலோ, எங்க? இப்போ வா. எங்க வீட்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, என்னால வர முடியாது. ஏன்டி இப்படி பண்றீங்க? இப்ப எங்க அம்மா கிட்ட எப்படி கேக்குறதுனே தெரியலையே. சரி சரி இருங்க, ஏதாவது சொல்லிட்டு வரேன். ஐலி, ஐலி, இதோ வரேன். நீ சொல்லுங்க. நீ ஐலி, பாவை ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா, அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? சரிங்க அண்ணி. ஐலி, ஒரு நிமிஷம் இங்க வாயே. பாவை, பாவை, பாவை நில்லு. பாவை, எங்க போயிட்டு இருக்க? எதுக்கு அழற? உஷிஷோ, இப்படி தனியாலாம் போக கூடாது. வீட்ல எல்லாரும் உன்னை தேடுவாங்கல்ல. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி சரி, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் நானே அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். ஷோ, அப்பா வந்தா பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வா. பாவை, பாவை நில்ல. பாவை, பாவை, என்ன குட்டி இது? சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? சரி சரி, நீ அழாத. நான் அப்பாவை வர சொல்றேன். அப்பாவை நம்ம பார்க்கலாம். சரி இரு, நான் இப்பவே அப்பாக்கு கால் பண்றேன். ஹலோ சார், எங்க இருக்கீங்க? எனக்கு என்ன நாள்னு மறந்துட்டீங்களா? எப்படி மறப்பான் ஐலி? என் வாழ்க்கையில இந்த ஒரு நாளைக்காக தான் நான் வருஷம் ஃபுல்லா காத்துக்கிட்டு இருப்பேன். இந்திராணிக்கு அப்புறம் என்னை உண்மையா நேசிக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். அவ பர்த்டேவை நான் எப்படி மறப்பேன்? அதே இல்ல சார், அதுக்குன்னு தூரத்துல இருந்து உங்க பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியுமா? உங்க பொண்ணு உங்களை இன்னைக்கு எதிர்பார்ப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும் ஐலி. அவ இந்நேரம் என்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பா. நானும் ஒரு தைரியத்துல அவளை பார்க்கலான்னு தான் அவளுக்கு பிடிச்ச கேக் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு ரெடியா இருக்கேன். அப்போ வர வேண்டியதானே? ஏன் தயங்குறீங்க? இல்ல, இது வரைக்குமாவது பரவாயில்ல. அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து உங்களை பார்த்ததுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல, அதான் எனக்கு அங்க வரதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதெல்லாம் மறந்துடுங்க சார், நீங்க வாங்க. பாவை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வாங்க சார், பாத்துக்கலாம். சரி ஐலி, நான் வரேன். அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு.
ஏங்க என் பாவை எங்க? அவ உங்க மேல கோவமா இருக்கான். அதனால உங்களை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆ, ஏன் மேலையா? ஏன் மேலையா? ஏன் நான் என்ன பண்ணேன்? பின்ன அவ பிறந்த நாள் அதுவுமா நீங்க வருவீங்க, உங்களை பார்க்கறதுக்காக ஆசையா காத்துட்டு இருந்தா நீங்க என்னடானா வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்க மேல கோவம் தானே வரும். என்ன அயலி, நான் தான் என் சுச்சுவேஷனை சொன்னேன்ல. அது எனக்கு புரியும் சார். ஆனா உங்க பொண்ணுக்கு எப்படி புரியும்? சரி, அவ எங்க? அவளை பார்த்தா நான் சொல்லி புரிய வச்சிருவேன். கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன் ப்ளீஸ். அவதான் உங்க மேல கோவமா இருக்காளே, அப்புறம் எப்படி வருவா? அப்போ என் பொண்ணை நான் பார்க்க முடியாதா? சான்ஸே இல்ல. என்ன சார், உங்களுக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் போல. என்ன இப்படி கேக்குறீங்க? நான் வாழ்றதே என் பாவைக்காக தான். சரிங்க, அப்படின்னா நீங்களே சிவா கிட்ட சொல்லி நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. சிவா கிட்ட சொல்லவா? ஆமா, தோ அவர் தானே என் பாவைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஷோ, சிவா போதும், அதான் நீங்க பகிரங்கமா மாட்டிக்கிட்டீங்களே, வாங்க.